வணக்கம் நண்பா. நீங்கள் இருக்கும் இடத்தை பொறுத்தே உங்கள் உயர்வும் தாழ்வும் நிர்ணயிக்கப்படுகிறது. நீங்கள் எவ்வளவு திறமை படைத்த மனிதனாக இருந்தாலும் நீங்கள் தவறான இடத்தில் இருந்தால் உங்கள் முன்னேற்றத்தை அது தடுக்கும். உங்களை சுற்றி நல்ல மனிதர்கள் இருக்க வேண்டும். நல்ல எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள், உதவும் மனிதர்கள், ஊக்கமளிக்கும் மனிதர்கள் உங்களுக்கு அருகில் இருந்தால் அவர்களே உங்கள் முன்னேற்றத்திற்கு துணை நிற்பார்கள். எனவே உன்னை நீ சரியான இடத்தில் வைத்துக் கொள்வது என்பது உனது வெற்றிக்கு மிகவும் முக்கியமானது. மற்றவர்கள் பேசுவதையும் அவர்கள் கூறும் கதையையும் அப்படியே நம்பிவிடக் கூடாது. ஏனென்றால் ஒரு கதைக்கு 3 மாறுபட்ட பக்கங்கள் உள்ளது. ஒன்று உங்களுடைய கருத்து, இன்னொன்று மற்றவர்களுடைய கருத்து, இன்னொன்று உண்மை. உங்கள் கருத்துக்களை மனதில் கொண்டு உண்மையை அறியாமல் விடக்கூடாது. மற்றவர்கள் பேசுவது சரிதானா என்று உங்கள் அறிவை கொண்டு ஆராய்ந்து தெளிந்த பின்பே அதை நம்ப வேண்டும். ஒரு விஷயத்தை நீங்கள் எவ்வளவு முயன்றாலும் மாற்ற முடியவில்லை என்றால் அதுதான் அதன் இயற்கை, அதுதான் இயல்பு என்று உணர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத வருத்தங்கள் நீங்கள் நிகழ்வதை இயல்பாக ஏற்றுக்கொள்ளாததனால்தான் வருகிறது. காலம் அதை மாற்றும் என்று நினைத்து கடந்து செல்லும் குணமே பக்குவம். அதை வளர்த்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி நிலைத்திருக்கும். நீ ஒருவருக்கு உதவுவதால் இந்த உலகத்தையே உன்னால் மாற்றிவிட முடியாது. ஆனால் உதவி தேவைப்படும் மனிதனுக்கு நீ செய்த உதவி அவனின் வாழ்க்கையே மாற்றுகிறது. எனவே மற்றவர்களுக்கு உதவி செய்ய தயாராக இருங்கள். தக்க சமயத்தில் மற்றவர்களுக்கு நீ செய்யும் உதவி மீண்டும் உனக்கு தேவைப்படும் போது மற்றவர்கள் மூலம் நிச்சயம் கிடைக்கும். ஒரு பொய்யை நம்ப வைக்கத்தான் பக்கம் பக்கமாக நாம் பேச வேண்டும். ஆனால் உண்மையை சொல்வதற்கு ஒரு வரி கூட போதும். பொய்யை தெரிந்து விடாமல் பார்ப்பதற்கு நாம் தினமும் போராட வேண்டும். ஆனால் உண்மை என்றுமே நமக்கு நிம்மதியை தருகிறது. உண்மையை பொய் மறைத்தாலும் அது வெளிவந்தே தீரும். அதுதான் இயற்கை. வடகம் காயப்போடும் போது காகம் விரட்டி அடிக்கப்படுகிறது. ஆனால் அதே காகத்தை இறந்தவர்களுக்கு படையல் போடும்போது விரும்பி அழைக்கப்படுகிறது, உணவு பரிமாறப்படுகிறது. இதுதான் வாழ்க்கை. மனிதர்களுக்கு தேவை உள்ளவரைதான் உன்னை மதிப்பார்கள், தேடுவார்கள். உங்களால் அவர்களுக்கு எதுவும் பயனில்லை என்று தெரிந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை தேடுவதை குறைத்துக் கொள்வார்கள். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல. ஒவ்வொரு நொடியும் இந்த உலகத்தை விட்டு மனிதர்கள் பிரிந்து சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த வரிசையில் நமது பெயர் எப்போது வரும் என்று நமக்கு தெரியாது. எனவே இருக்கும் வாழ்க்கையை அன்புடனும் கருணையுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழப் பழகினால் இந்த உலகம் சொர்க்கமாக மாறும். ஒரு மனிதன் நிகழ்ந்ததை எண்ணியே வருந்திக் கொண்டிருந்தால் நிகழ்காலம் வீணாகும், எதிர்காலம் கேள்விக்குறியாகும். எனவே நிகழ்ந்ததிலிருந்து பாடம் கற்று நல்லதொரு வருங்காலத்தை எப்படி உருவாக்குவது என்று ஆராய்ந்து அதன்படி வாழ்க்கையை வாழத் தொடங்கினால் வாழ்க்கை சிறப்பாக மாறும். உங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளவு வழிகள் இருந்தாலும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அவ்வப்போது சந்தர்ப்பங்களும் தோன்றும். அதை உணர்ந்து இழந்ததை நினைத்து வருந்தாமல் இனி வரும்பொழுது உனக்கானது என்று நினைத்து ஒவ்வொரு நொடியையும் சிறப்பாக வாழ வேண்டும். வழிகளை மறந்து முன்னேறி சென்றால் மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கும். உங்களால் இந்த உலகத்தை மாற்ற முடியாது. ஆனால் நீங்கள் விரும்பிய மனிதராக உங்களை மாற்றிக்கொள்ள முடியும். இந்த உலகத்தை மாற்ற நினைக்கும் மனிதன் ஏமாற்றத்தையே சந்திக்கிறான். தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக உள்ள மனிதன் அவன் உலகத்தை மாற்றும் வல்லமையை பெறுகிறான். நீங்கள் விரும்பிய ஒரு மனிதராக உங்கள் எண்ணம் மற்றும் செயல்கள் மூலம் உங்களை நீங்களே உருவாக்குங்கள். நேரம் மிகவும் வேகமாக ஓடுகிறது. கண்மூடி திறக்கும் முன் பல வருடங்கள் உருண்டோடி விடுகின்றன. அதனால் இன்று உனக்கிருக்கும் கஷ்டங்களை எண்ணி வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே. இதுவும் கடந்து போகும் என்று மனதில் நினைத்துக்கொள். துயரங்களை கடந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். பயம் என்பது ஒரு மனிதனை அடிமைப்படுத்துகிறது. ஒரு மனிதன் தனக்குத்தானே முன்னேற விடாமல் போட்டுக்கொள்ளும் பூட்டுதான் பயம். பயத்தை போக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு தன்னம்பிக்கை வளர வேண்டும். பயத்தின் பூட்டை திறக்கும் சாவியே தன்னம்பிக்கைதான். நீங்கள் பயப்படும் ஒரு விஷயத்தை தன்னம்பிக்கையுடன் செய்தால் அந்த பயம் உங்களை விட்டு விலகும். உங்கள் பேச்சுக்கு ஒரு இடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிந்த போதே அந்த இடத்தை விட்டு வந்து விடுங்கள். ஒரு நாள் நாம் சொல்வதை சரி என்று அவர்கள் உணர்ந்த பின்பு அன்று நம்மை தேடுவார்கள். அதுவரை பொறுமையாக இருங்கள். உங்களை தூற்றுபவர்களை கண்டுகொள்ளாதீர்கள். வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற எவரும் நமக்கு உதவப் போவதில்லை.
எனவே நாம் தான் நமது வாழ்க்கையில் போராடி வெற்றி பெற வேண்டும். நீ வாயை திறந்து பேசும் வார்த்தை என்பது எல்லா மனிதர்களுக்கும் புரியும். ஆனால் உன் மௌனத்தின் அர்த்தத்தை உன்னை நேசிப்பவர்களுக்கு மட்டும்தான் புரியும். அவர்களே உண்மையான மனிதர்கள், அவர்களே உண்மையான உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். அவர்களை மட்டும் என்றுமே கைவிடக் கூடாது. நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.